மந்திர பூனைக்குட்டி. ஒரு காலத்தில் ஒரு வளமான ராஜ்யத்தில் ஒரு ராணி, ஒரு ராஜா மற்றும் அவர்களின் பிரியமான மகளான இளவரசி லியா ஆகியோர் வாழ்ந்தனர். அவள் எப்போதும் அன்பான சுட்டி பெண்ணாக இருந்தாள். ஒரு நாள் ராணி லியா மற்றும் அவரது உதவியாளர்களுடன் தோட்டத்தில் இருந்தாள். திடீரென புதர்களில் இருந்து வெளியே ஒரு பெரிய மற்றும் கொழுகொழுப்பான ஜிஞ்சர் பூனை வந்தது. பூனையின் ரோமங்கள் இலைகள் மற்றும் அழுக்குகளால் நிரம்பியிருந்தது. அது வேதனையுடன் இருந்தது. என்ன? இது ஒரு பூனையா? போ, இந்த பூனை ரொம்ப அழுக்கா இருக்கு. பாவமான அந்த பூனை மிகவும் சோகத்துடன் அங்கிருந்து சென்றது. ஆனால் அது போவதை பார்த்த லியா திடீரென்று அழ ஆரம்பித்தாள். ஓ செல்லமே, லியாவுக்கு இந்த பூனை பிடித்திருக்கிறது. அது இங்கேயே அவளது செல்லமாக இருக்கட்டும். எனவே அந்த பூனை அரண்மனைக்குள் கொண்டு செல்லப்பட்டது. அங்கு பணிப்பெண்கள் அதை நன்கு குளிப்பாட்டி சுத்தம் செய்தனர். அவர்கள் அதை நன்றாக அலங்கரித்தனர். அதன் கழுத்தில் ஒரு பெரிய அழகான ரிப்பனை கட்டினர். ஓ, இது மிகவும் அழகாக இருக்கிறது. லியாவுக்கு இது பிடிக்கும். லியா, அழகான பூனையை பார். அந்த பூனையை லியா மிகவும் நேசித்தாள். அந்த பூனை அவளுடன் இல்லை என்றால் அவள் தூங்க மாட்டாள். பூனை தன்னிடம் வரும் வரை அவள் அழுது கொண்டே இருப்பாள். அவர்கள் இருவரும் எப்போதும் ஒன்றாக காணப்பட்டார்கள். என்ன அருமை! இவைகளின் ஒற்றுமையை பார்ப்பதற்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஆமாம், உண்மைதான். இந்த உறவு நீண்ட காலம் தொடர வேண்டும். அந்த பூனை மட்டுமே லியாவை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறது. ஆமாம். அன்று இரவு உலகம் முழுவதும் தூங்கிக் கொண்டிருந்த போது பூனை எழுந்து அதன் கட்டுகளை அவிழ்த்தது. குணமாகிவிட்டது. இறுதியில் காயங்கள் குணமாகிவிட்டது. இந்த அரண்மனையிலிருந்து நான் வெளியேற வேண்டும். என் இனிய இளவரசி உறங்கிக் கொண்டிருக்கிறாள். உங்கள் அன்புக்கு மிகவும் நன்றி. உங்கள் உதவியை நான் மறக்க மாட்டேன். மறுநாள் காலையில் அனைவரும் பூனையை தேடினார்கள். பணிப்பெண்கள், சுத்தம் செய்பவர்கள், சமையல்காரர்கள் மற்றும் அரண்மனையில் உள்ள அனைவரும் அதை தேடினார்கள். ஹே பூனையே, நீ எங்கே இருக்கிறாய்? அந்த சேட்டை செய்யும் பூனை இப்போது எங்கே போய்விட்டது? அதை கண்டுபிடித்தீர்களா? ஆம், கண்டுபிடித்து விட்டேன். இதோ. ஆனால் இது ஒரு பொம்மை. நீ தேடுவது இது இல்லையா? ஓ. இவ்வாறு சிறிது சிறிதாக அரண்மனையில் எல்லோரும் அந்த பூனையை மறந்து விட்டார்கள். பல ஆண்டுகள் கடந்துவிட்டன. இளவரசி லியா ஒரு மகிழ்ச்சியான மற்றும் மிகவும் அழகான பெண்ணாக வளர்ந்தாள். அழகான பூக்களை பார்க்கவும், சிறிய பறவைகளுடன் பாடவும், காட்டில் நீண்ட தூரம் நடந்து செல்லவும் அவள் விரும்பினாள். இது மிகவும் அழகான நாள். உங்களுக்கு தோன்றவில்லையா? ஆமாம் இளவரசி, மிகவும் அழகாக தான் இருக்கிறது. ஓ ஆமாம், மிகவும் அழகாக இருக்கிறதா? தூங்குங்கள் தூங்குங்கள், மெதுவாக தூங்குங்கள், கண்களை மூடிக்கொண்டு நன்றாக தூங்குங்கள். உடனே சோர்வடைந்த 2 பணியாளர்கள் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றனர். லியா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். இப்போது அவள் விரும்பிய இடத்திற்கு செல்ல முடியும். சுதந்திரம்! நான் இன்னும் சிறிது தூரம் சென்று என்ன இருக்கிறது என்று பார்க்கிறேன். அவள் செல்லும் போது மகிழ்ச்சியுடன் பாட ஆரம்பித்தாள். அவளது குரல் மென்மையாகவும் இனிமையாகவும் இருந்தது மற்றும் அவள் பாடல் அனைத்து பறவைகளையும் ஈர்த்தது. ஆனால் அது அந்த காட்டில் வாழ்ந்த அரக்க நாகரேவையும் ஈர்த்தது. என்ன ஒரு அழகான சத்தம்! இந்த பெண்ணிடமிருந்து தான் வருகிறது. அவளை நான் எனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். யார் அது? என்னை விட்டுவிடு. நான் உன்னை எனது வீட்டிற்கு அழைத்துச் செல்வேன். நீ அங்கு எனது மனைவியாக இருப்பாய். இல்லை இல்லை, யாராவது காப்பாற்றுங்கள்.
ஆனால் அவள் வெகு தூரம் சென்று விட்டதால் அவளுடைய அலறல்களை யாரும் கேட்கவில்லை. அவளுடைய உதவியாளர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். தொலைவில் இருந்த தனது குகைக்கு அவன் அவளை இழுத்துச் சென்றான். அங்கு அவள் அழ ஆரம்பித்தாள். எப்போது நீ எனக்கு சொந்தமானவள், இப்படி அழுது ஆர்ப்பாட்டம் செய்வதை நிறுத்து. உனது அலறல் சத்தத்தை எனக்கு கேட்க விருப்பமில்லை. என் முன்னால் இனிமையாக நீ பாடிக்கொண்டிருக்க வேண்டும் நாள்தோறும். சரி, பாடு. அந்த பாவமான லியா தனது கண்ணீருடன் பாட ஆரம்பித்தாள். ஆனால் அவளால் எதுவும் செய்ய முடியாது. மாலையில் ஆக்ரே தாகமடைந்து லியாவை ஓடையில் இருந்து தண்ணீர் எடுத்து வர அனுப்பினான். இந்த வாளியை எடுத்துக்கொண்டு செல். என்னை விட்டு ஓடி போகலாம் என்று நினைக்காதே. அப்படி செய்தால் உன்னை பிடிக்கும் வரை நான் துரத்திக் கொண்டே இருப்பேன். பாவமான லியா சோகமாக நீரோடையை நோக்கி சென்றாள். அவள் அங்கு சென்றதும் ஒரு பாறை மீது ஒரு பூனை தூங்குவதை கண்டாள். அவள் குழந்தையாக இருந்தபோது விளையாடிய அதே பூனைதான் என்று அவளுக்கு தெரியாது. எவ்வளவு அழகாக இருக்கிறது பூனையே, என்னிடம் வா. அதை தொடுவதற்கு லியா தன் கையை நீட்டினாள். ஆனால் அது புதருக்குள் குதித்தோடியது. ஓ அன்பே, இது எனது அதிர்ஷ்டமான நாள் இல்லை என்று நினைக்கிறேன். என்ன? ஓ, நீ வந்து விட்டாயா? இங்கே வா, இங்கே வா. நல்ல பூனை, நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய். நீ என் நண்பன் ஆவாயா? இங்கு எனக்கு எந்த நண்பரும் இல்லை. அந்த ஆக்ரே என்னை கடத்தி கொண்டு வந்து திருமணம் செய்ய முயற்சிக்கிறான். என்னால் ஓடக்கூட முடியாது. அவன் என் பின்னால் வருவான். நீ என்னை காப்பாற்ற வேண்டும் என்று விரும்புகிறேன், செய்வாயா? அவள் அதை சொன்னவுடன் அந்த சிறிய பூனை பிரகாசமான சிவப்பு முடி கொண்ட ஒரு அழகான இளைஞனாக மாறியது. ஆனால் அவரை பற்றி இன்னும் விசித்திரமான ஒன்று இருந்தது. அவர் தலையில் பூனை காதுகள் மற்றும் ஒரு வால் அவருக்கு பின்னால் ஆடிக்கொண்டிருந்தது. ஓ, நீ யார்? நீங்கள் தயவு செய்து என்னை பார்த்து பயப்பட வேண்டாம். நான் அண்டை நாட்டை சேர்ந்த இளவரசன் ராட்லி. நான் சிறுவயதாக இருந்தபோது சராசரி குழந்தையாக தான் இருந்தேன். இந்த காட்டில் இருந்த ஒரு பூனையின் ஆவியால் நான் இவ்வாறு சபிக்கப்பட்டேன். ஆனால் இந்த சாபத்தை உடைக்க ஒரு வழி இருக்க வேண்டும். ஆமாம், ஒரு வழி இருக்கிறது. நான் ஒருவருக்கு கருணையான செயலை செய்ய வேண்டும். ஆனால் அது அவருக்கு தெரியக்கூடாது. அதன் பிறகுதான் நான் எனது இயல்பான உருவத்திற்கு வர முடியும். ஒரு கனிவான செயலா? அது மிகவும் ஒரு... இளவரசியே, எங்கு சென்று விட்டாய்? நான் தாகத்தால் தவித்துக் கொண்டு இருக்கிறேன். நீ எங்கு மறைந்து விட்டாய்? நான் இப்போது செல்ல வேண்டும். நான் வருகிறேன், பிறகு சந்திப்போம். இருங்கள் லியா. ஓ இல்லை. என்ன? ஒரு நிமிஷம், உங்களுக்கு என் பெயர் எப்படி தெரியும்? ஆனால் ராட்லி தன்னை புதருக்குள் மறைத்துக் கொண்டான். அடுத்த நாள் பிற்பகலில் லியா ஆக்ரேவுக்காக சமைக்க முயன்ற போது ராட்லி ஜன்னல் வழியாக வந்தான். ஓ ஹே பூனைக்குட்டி, அதாவது ராட்லி. ஹாய், இங்கு என்ன செய்கிறீர்கள்? ஒன்றுமில்லை. அந்த பெரிய அரக்கனுக்காக ஏதாவது சமைக்க முயற்சிக்கிறேன். ஸ்ட்ராபெரி சூப்பில் நன்றாக இருக்குமா? ஸ்ட்ராபெரி சூப்? ஆமாம். சரி செய். நல்லது, நான் இப்போதே போய் அதை எடுத்து வருகிறேன். எனக்கு ஸ்ட்ராபெரி மிகவும் பிடிக்கும். லியா ஸ்ட்ராபெரிகளை தேட வெளியே சென்ற போது ராட்லி அங்கே மிளகாய் பொடி பாட்டிலை பார்த்தான். என்னால் இது முடியுமா? ஸ்ட்ராபெரி கிடைத்து விட்டது. இப்போது அனைத்தையும் ஒன்றாக கலக்கலாம். இந்த சூப் அருமையாக இருக்க போகிறது இல்லையா? ஓ ஆமாம், எல்லாமே அருமை. சரி, நான் ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும். உனது வேலை முடிந்தவுடன் அந்த ஓடைக்கரையில் வந்து என்னை பார். பிறகு அவன் ஜன்னலில் இருந்து வெளியே சென்றான். இளவரசியே, எனது சூப் எங்கே? இப்பொழுதே அதை நீ கொண்டு வரவில்லை என்றால் நான் உன்னையே எனது சிறந்த உணவாக சாப்பிட்டு விடுவேன். இதோ உங்கள் சூப். நான் நிறைய பொருட்களை கொண்டு அதை தயார் செய்ய முயற்சித்தேன். இது கொஞ்சம் இனிப்பாக இருக்கலாம். ஆக்ரே அதை முகர்ந்து பார்த்துவிட்டு ஒரு கரண்டி நிறைய சூப்பை வாயில் ஊற்றினான். ஆனால் அது இனிப்பாக இல்லாததை கண்டு அதிர்ச்சி அடைந்தான். அவன் வாயில்
மிளகாய் காரம் நெருப்பை போல எரிந்தது. எரிகிறது, எரிகிறது. என்ன செய்து வைத்தாய்? சூப்பில் என்ன போட்டாய்? தண்ணீர், தண்ணீர், தண்ணீர் வேண்டும். ஆக்ரே குகைக்கு வெளியே சென்று ஆற்றை நோக்கி ஓடினான். அப்போது ராட்லி அவனுக்காக காத்திருந்தான். அவன் அங்கு தனது வாளை நீளமாக நீட்டி மரத்தில் கட்டியிருந்தான். எரிகிறது, தண்ணீர். வந்து கொண்டிருக்கிறான், இதோ பார். ராட்லி தனது மந்திர வாளை இழுத்ததால் முழு வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்த ஆக்ரே வால் தடுக்கி நேராக ஆற்றில் விழுந்தான். ஆக்ரோஷமான நீரோட்டத்தால் அவன் அடித்துச் செல்லப்பட்டான். பிறகு எப்போதும் அப்பகுதியில் அவன் காணப்படவில்லை. ஓ, என்ன என்ன நடந்தது? உங்களுக்காக அந்த அரக்கனின் கதையை முடித்து விட்டேன். இப்பொழுது நீங்கள் விடுதலையாகிவிட்டீர். அப்படியா? இது ஆச்சரியமாக இருக்கிறது. ஓ, நன்றி ராட்லி. ஓ, நடந்ததை நினைத்தால் பயங்கரமாக இருக்கிறது. இது எல்லாம் நடந்திருக்கவே கூடாது. இளவரசியை பார்த்து ராட்லி மிகவும் வருந்தினான். எனவே அவன் அவள் தலையில் கையை வைத்து மெதுவாக வருடி கொடுத்தான். நீங்கள் விரும்பியது உங்களுக்கு கிடைக்கும். இனிமேல் ஆக்ரே பற்றிய நினைவு உங்களுக்கு வரவே வராது. எதை பற்றியும் அஞ்சாதீர்கள். நன்றாக தூங்குங்கள் என் அன்பு லியா. ராட்லி, நீ என்ன செய்கிறாய்? லியாவின் கண்கள் கனமாக உணர்ந்தன. அவள் விரைவில் தூங்கிவிட்டாள். ராட்லி அவளை தூக்கி கொண்டு அரண்மனையை நோக்கி சென்றான். அவன் அங்கு சென்றதும் ஜன்னலுக்கு அடியில் நின்று மேலே பார்த்தான். மிகவும் நீண்ட தூரம் செல்ல வேண்டும். இறுக்கி பிடித்துக் கொள்ள வேண்டும். இளவரசியின் ஜன்னலை அடையும் வரை ராட்லி தனது வாளை மேலும் மேலும் வளர்த்தான். அவன் அவளை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு இருவரையும் பாதுகாப்பாக மேலே இழுத்தான். அங்கு சென்றதும் அவளை படுக்கையில் படுக்க வைத்தான். நிம்மதியாக உறங்குங்கள் இளவரசி. மீண்டும் சந்திப்போம் என்று நினைக்கிறேன். ராட்லி கீழே வந்ததும் அவன் திடீரென்று ஒளிர ஆரம்பித்தான். பூனை காதுகளும் வாளும் அவனது உடலில் இருந்து மறைந்தன. ராட்லி இளவரசி லியாவை ஆக்ரேவிடமிருந்து காப்பாற்றி அவளது நினைவை அகற்றியதால் இப்போது அவனது சாபம் நீங்கியது. நான் சாதாரண மனிதனாகிவிட்டேன். நான் விடுதலையாகிவிட்டேன். அவன் மகிழ்ச்சியுடன் தனது ராஜ்யத்திற்கு சென்றான். மறுநாள் காலையில் இளவரசி விழித்தவுடன் அரசரும் அரசியும் அறைக்குள் வந்தனர். என் அன்பு மகளே, இவ்வளவு நாள் எங்கு சென்று இருந்தாய்? லியா, ஓ லியா, நீ நன்றாகத்தானே இருக்கிறாய்? ஆனால் லியாவிற்கு எதுவும் நினைவில் வரவில்லை. கவலையுடன் தன் பெற்றோர்கள் தன் முன்னால் நிற்பதைக் கண்டு அவள் அதிர்ச்சி அடைந்தாள். என்னவாயிற்று? நீங்கள் ஏன் மிகவும் கவலையாக இருக்கிறீர்கள்? எனக்கு ஒரு விசித்திரமான கனவு வந்தது. ஒரு பூனை மற்றும் ஆக்ரேவை பற்றி. பிறகு ஒரு அழகான மனிதர். அவர் யார் என்று எனக்கு தெரியாது. நாட்கள் செல்ல செல்ல அரசரும் அரசியும் தங்கள் மகள் வழக்கம் போல் இல்லாததை கவனித்தார்கள். அவள் எப்போதும் ஒரு கனவில் இருப்பதை போல் தோன்றியது. நான் மிகவும் முக்கியமான ஒன்றை மறந்து விட்டதாக தெரிகிறது. ஆனால் அது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. நம் மகள் இப்போதெல்லாம் சோகமாக இருப்பது போல் தெரிகிறது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய்? நாம் இதுவரை முயற்சி செய்யாத ஒரே விஷயம் அவளது திருமணம். ஓ, அப்படியென்றால் அவ்வாறே செய்யலாம். அவள் நேசிக்க கூடிய ஒருவருக்குள் அவள் மகிழ்ச்சியை காண முடியும். எனவே அடுத்த நாள் பல ராஜ்யங்களின் இளவரசர்கள் அவளை பார்க்க வந்தார்கள். லியா அவர்கள் அனைவரையும் பார்த்தாள். ஆனால் ஒருவரை கூட விரும்பவில்லை. அந்த நேரத்தில் ராட்லி அவளை வாழ்த்த வந்தான். அவன் சிரித்து வணங்கும் போது லியா மிகவும் ஆச்சரியப்பட்டாள். நான் கனவில் கண்ட இளவரசன் நீதானே? இதை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இளவரசி. அப்படியென்றால் நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்வீர்களா? நான் மிகவும் அதிகமாக நேசிப்பதை நீ சொன்னால்தான் நான் உன்னை திருமணம் செய்வேன். ஓ, சிறிது யோசிக்கிறேன். அது ஸ்ட்ராபெரி தானே? எப்படி? அது உனக்கு எப்படி தெரியும்? அது ஒரு சிறிய யூகம்தான். விரைவில் அவர்கள் திருமணமாகி மகிழ்ச்சியுடன் ஒன்றாக வாழ்ந்தனர். லியா ராட்லியை முழு மனதுடன் நேசித்தாள். அவள் ஒரு சிறிய பூனைக்குட்டியையும் தத்தெடுத்தாள். ராட்லி கடந்த காலத்தை பற்றி அவளிடம் ஒருபோதும் சொல்லவில்லை. சில விஷயங்களை தனக்குத்தானே வைத்துக் கொள்வதும் சில சமயம் நல்லதுதான்.